என்னப்பா அது எந்திரி. சக்தி இல்லை. ஐயா உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? காலையில இருந்து கொலைப்பட்டிப்பா. தாங்கே சொல்லலப்பா, ஒரு சப்பாத்தி முடிஞ்சிருக்கலாம்ல. அதை போய் முழுங்க முடியுமா? முதல்ல அந்த சோக்கராவை எழுப்ப. அவன் எழுப்பு என்ன பிரயோஜனம்? அவன் அதான் வாங்கி வச்சிருப்பான். அவன் வெரைட்டியா வாங்கி வச்சிருந்தாலும் தின்றப்பா அந்த சோக்கராவை எழுப்பும் முதல்ல. மழையா எங்கப்பா தொலைஞ்சு போறாத? உங்களே போயிட்டாடா. தானே கண்ணு பாத்தியா அனுபவிக்கிறான் பையன். வாங்கிக்கிறேன் குழந்தை குழந்தை. அடே கண்ணே சுகார புத்திரா பகதூர் ராஜா, டிபன் வாங்கி வைக்கலையாடா? தூங்கிட்டியாடா? மறுபடி போய் தூங்கு. காலையில உனக்கு நான் டிபன் வாங்கி வச்சுக்கிட்டேன். அச்சாவா? என்னப்பா அவங்ககிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கிற? என்ன செய்ய சொல்றேன்? நம்ம தலையெடுத்து அவர் ரூபத்துல வேலை செய்யுது. இன்னைக்கு லங்கனம் தான் போல இருக்கு. விடு. சரி வந்த எங்க போற? என்ன பது மத்தியானம் சாப்பிடல, இப்பவும் சாப்பிட்டா என்ன வருது? இதான் கடையில கிடைச்சு வாங்கிட்டு வரேன் பாரு. மணி இப்ப என்னாச்சு? ஏதாவது இருக்குமா? எனக்கு பல நாள் பட்னியாவே தூங்கி தூங்கி பழக்கம் இருக்கு. இப்ப நீ போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை நான் சாப்பிட முடியாது, என் தூக்கம் கெட்டு போயிடும். ரெண்டு தப்பு பண்ணாத, பேசாம போய் ரெஸ்ட் எடுத்துக்கு போ. காலையில எல்லாம் சேர்த்து முடிக்கலாம். பெரிய கேட்க மாட்டாரு, தனாலும் தெரிஞ்சுக்க மாட்டாரு. அத்தா இப்படியே தினம் பட்னி கிடந்து உடம்புதான் வீணா போகும். क्या बात है? चपाती चपाती है? हाँ है। दो 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 पैसा ले पैसा. अरे क्या बात है? अरे क्या बात है? எந்திரிப்பா. சாப்பிட சாப்பிடப்பா. என்ன இதெல்லாம்? என்ன வேர்வை? ஓடி வந்தா வேர்வை வராது? இது என்ன சிகப்பா இருக்கு? ஆமா சிகப்பா இருக்கு. என்ன சிகப்பா இருக்கு? எங்க போயிருக்கு? பாப்பா நீ பச்சா தான் தூக்கம் வரும் படுத்துக்கிட்ட. எனக்கு பச்சா தூக்கம் வராது. நான் போய் கடையில கிடைச்ச சாப்பிட்டு அப்படியே வர்ற வழியில உனக்கு வாங்கிட்டு வந்த சாப்பிட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்கறேன். பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? அது என்னன்னா என்னப்பா அது? நான் வேகமா போயிட்டு இருந்தேன். அவனும் கார்காரன் வேகமா ஓடி வந்தான். ரெண்டு பேர் கடையில என்னமா ஆகி போச்சு. உனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிட போற. நீ சாப்பிட்டுட்டா எனக்கு வாங்கிட்டு வந்த.
இன்னும் தூங்கலையா? ஆமா, வெளியில போன ஆம்பளை காலாகாலத்துல சாப்பிட வீட்டுக்கு வரலன்னா எப்படி தூக்கம் வரும்? ரவி, ரவி, திங்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தானே, அது காலகாலத்துல வந்து சீக்கிரம் சாப்பிடக்கூடாது. அது சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். பாத்தியா ரவி, எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சாலும் இப்படி அக்கறையா கவனிப்பாங்களா? உலகத்துல ஆண்களை கவனிக்கிறது ரெண்டே பேரு. ஒண்ணு தாய், ரெண்டாவது மனைவி. தாயை விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆனா மனைவியை விலை கொடுத்து வாங்க முடியும் நினைக்கிறியா? சந்தேகம் வேண்டாம். உள்ளத சொல்லு. இன்னைக்கு மத்தியானம் நம்ம ஆபீஸ் கேண்டீன்ல ஒரு பொண்ணு தென்னிந்திய சாப்பாடு சாப்பிட்டு இருந்தால. ஆமா, நீ கூட ஒரு மாதிரியா பார்த்து ரசிச்சுட்டு இருந்திய. ஆமா, நீ ரசிச்சது சாப்பாட்டை மட்டும்தானா? சாச்சா, அதெல்லாம் பேசப்படாது. யாராவது வயிறு நிறைய சோறு போட்டா தின்னுவேன். அந்த பழக்கம் வழக்கம் மூச்சு விடக்கூடாது, இது வரைக்கும் கிடையாது. சரிப்பா, சாப்பாடு பிரச்சனைக்காகத்தான் அதே பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா நீ சம்மதிக்கிறியா? அது சரி, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறியா? அது நீ பார்த்த பார்வையில நான் மத்தியானமே சம்மதிச்சிட்டேன்ப்பா. சம்மதிச்சிட்டியா? அப்படின்னா நீ எது எழுத்துல வேணாலும் தாலி கட்ட சொல்லி கட்டுறேன். அப்படியா? அப்பா, சாப்பாட்டு கவலை தீர்ச்சா. ஆடி மூலத்தை சார், ஆடி. முக்கியமான விஷயம் கேஸ் பண்ணிக்கூடாது. இல்ல சார், ஆபீஸ் முடிஞ்ச உடனே நம்ம முகல் கடன்ல கேஸ் பண்ணிக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு தனியா பேசணும், எனக்காக வெயிட் பண்ணுங்க. இருக்கு சார். வணக்கம் சார். அடடே, அதுக்குள்ள வணக்கத்தை கத்துக்கிட்டியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்க போறேன். சொல்லுங்க சார். ஓவர் டைம் எடுத்துக்கிட்டாலும் செய்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். ஓவர் டைம் எடுத்து செய்யறதுக்கு ஆபீஸ் வேலை இல்ல, என்னுடைய சொந்த வேலை. எதுவா இருந்தா என்ன சொல்லுங்க சார். சொல்றேன், ஆனா நான் சொல்ல போறத எந்த வகையிலையும் நீ தவறா எடுத்துக்கிறது இல்லைன்னு உறுதிமொழி கொடுத்தா சொல்றேன், இல்லாட்டா அடடே, நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நீங்க தாராளமா சொல்லுங்க. சொல்றேன், கொஞ்சம் உட்கார்ந்து பேசுமா? என் ஃப்ரெண்டு ரகு இருக்கானே, ரகு நம்ம ஆபீஸ் பியூன். நல்லா இருக்கு. அவன் இன்னைக்கு மேனேஜர் இருக்க வேண்டியவாமா. அவருக்கு கிடைச்ச மேனேஜர் வேலையை தான் உங்களுக்கு கொடுத்தாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட நல்லவனுக்கு நாம 2 பேருமா சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கணும். செய்வோமே. என்ன செய்யணும்? அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானதும் முதன்மையானதும் எது? சாப்பாடு தானே? ஆமா சார். தென்னிந்தியர்களான எங்களுக்கு வழக்கமான சாப்பாடு என்ன தெரியுமா? தெரியுமே. சாதம், சாம்பார், வடை, ரசா, பாயசம். ரசா, வடை, பாயசம் அது விட்டு விடு. வேலைக்கு மோர் சோறாது கிடைக்க வேணாம்? கிடைக்கணும் சார். அது கிடைக்காம இங்க கிடைக்கிற சப்பாத்தியை தின்னு தின்னு நான் ஒரு வகையா சமாளிச்சுட்டு இருக்கிறேன். அவனுக்கு வயிற்று கோளாறு ஏற்பட்டு பல நாள் பட்டினி. ஐயோ பாவம். பாவம் இல்லையா? அதனால தென்னிந்திய உணவு அவனுக்கு உடனடியா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும். எப்படி? இங்கதான் கதை கேக்குறேன். நம்ம ஆபீஸ்ல வித்தியாசம் நினைக்க கூடாது. இல்ல, ஒரு தென்னிந்திய பொண்ணு மங்களம் வித்தியாசமா நினைக்க கூடாது. இல்ல, அந்த மங்களத்தை வித்தியாசமா நினைக்கவே கூடாது. இல்ல சொல்லுங்க. அந்த மங்களத்தை நம்ம ரகுவுக்கு சாப்பாட்டுக்காக வித்தியாசமா நினைக்க கூடாது, கல்யாணம் செய்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். நல்ல காரியம் தானே சார். ஆமா, இதுல நான் என்ன செய்யணும்? இங்கதான் இருக்கு சுறுசுறுப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மங்களத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவ நம்ம ரகுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளா? ஆனா அவ சம்மதிச்சாலும் அவங்க குடும்பத்தார் ஒத்துக்கிறாங்களா? எல்லா விஷயத்தையும் நான் சுக்கா விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை தாராளமா போய் அழகா விசாரிச்சு வரலாம். எங்களால முடியுமா? நாளைக்கு இதே டைமுக்கு இங்க வாங்க சார். வந்தா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து சொல்லிடுறேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பதிலா இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. கெட்ட முடிக்கணும் கதைய. முயற்சிக்கிறேன் சார். சார் என்ன? சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? வாங்க. என்ன சந்தேகம்? கல்யாணம் ரகுவுக்கு தானே? நான் தீர்ந்தம்போ ரகுவுக்கு தாமா கல்யாணம். நீ கதையை மாத்தி தொலைக்காத. போகும்போதே ரகு 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 ரகுன்னு சொல்லிட்டே போ.
ரகு ரகு அப்போ சரி வா வா சொல்ற விட்டு விட்டானே பாரு வா வாடா வா 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 வாடா வாடா ஏய் ஏய் வா என்ன பாக்குற வா 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 வா
உன்னை பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டியா? ஆமா சத்தியமா. எதுக்காக பார்க்கணும்னு நினைச்சேன்? அந்த விஷயத்தை சட்டப்பட்டு சொல்லு. என் உடம்புலாம் என்னவோ இருக்கு. சீக்கிரம் சொல்ல. எங்க அப்பா என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. நீதான்? நான் தான். என்ன இல்ல நான் தான். என்ன நீதான் நான் வந்து உங்ககிட்ட தவறி போயிட்டேன்னு எல்லாருகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கியே. சொல்லிக்கிட்டு தான் இருக்க, இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. என்ன பொய் தான் நம்ப முடியா சொல்றேன். இல்ல அதனால என்ன? அதனால என்ன? என்ன சொல்றீங்க? என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. மலை மாதிரி என்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட சொல்றீங்க. நான் தயாரா இருக்கிறேன். இப்பவே சட்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குமா? ஏன் கோயிக்கல? உன்னை எனக்கு பிடிக்கலையே. மனதுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அதெல்லாம் உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. என் மனசுல இருக்க சொல்லட்டுமா? சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லிட்டு. சொல்லிடுவேன். சொல்லிடுனா வந்து உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கா? பயமா இருக்கு. பயமா இருக்கா? அது கல்யாணம் பண்ணா சரியா போடுது. எப்பப்பா இன்னும் பயப்படுவாப்பா? நான் சொல்றத கேட்கணும். நீ கெட்டு போவாமே உனக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு இல்ல ஊர்ல. ஆமா, அதுக்கு நீ தானே காரணம். நான் தான் காரணம். நான் உனக்கு இப்ப நல்ல பேர் உண்டாக்குறேன். நல்ல பேர் உண்டாக்கிடுறேன். நான் சொல்றபடி கேக்குறேன். கொஞ்சம் கேட்டு போ. ஏன் நல்ல பேர் உண்டாக்கணுமா? நீ பெரிய லூசியா? நானா? ஆமா. கெட்டு போனா அப்புறம் எப்படி நல்ல பொண்ணுன்னு சொல்ல வைக்க முடியும்? நான் இல்ல சொல்ல வைக்கிறேன். நீ சீக்கிரம் கெட்டு போ. சுமாரியா யூட்டி விட்டு அப்புறம். ஆமா, ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போடும்? சத்தியார் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஆமா. ஏன் நீ தான் உருப்பட மாட்டேன்? இத சொல்ல மறந்துட்டேனே. வணக்கங்க. வாங்க வாங்க உட்காரு. உட்கார்றதுக்காக நாங்க இங்க வரல. என்ன இப்படி பேசுறீங்க? அந்த காளிப்பைய வரதனுக்கும் உங்க பொண்ணுக்கும் முடிச்சு போட்டுத்தானே இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்குதானே? அதை நம்பிதானே நீங்கள் இந்த பக்கமே வராம இருந்தீங்க. உள்ளபடியே இந்த தேதி வரைக்கும் ஊர்ல சொல்றத நாங்க நம்பவே இல்லை. இன்னைக்கு கண்ணுக்கு நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புறாங்க. என்ன பாத்தீங்க? உங்க பொண்ணும் அந்த வரதனும் கடற்கரையில அதுவும் தனிமையில தமாஷா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இவ்வளவு தூரம் சொல்றோம், மனுஷன் கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேற என்ன செய்வார்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரோஷம் வேணும், மானமும் வேணும். இந்த மாதிரி பொண்ணு எனக்கு பிறந்திருந்தா வெட்டி பலி கொடுத்திருப்பேன். பாரு பெரிய மனுஷன் இவர்கிட்ட சொல்ல வந்த பாருங்க. வாங்கயா. நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நகரியா? முடியாது, என்ன கொண்டாலும் போக மாட்டேன். அப்பா, இந்த விளையாட்டு துப்பாக்கி எப்பப்பா வாங்கினீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, ஏன் பாருங்க? சொல்லிட்டாங்கப்பா. அம்மா, நான் ஒண்ணு கெஞ்சு கேட்டுக்கிறேன். சரியாம்மா? என்னப்பா? கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா அழ விடு. ஏன் நிம்மதியா அழணும்? அப்பா, ஏன் பழறீங்க? எதுக்காக பழறீங்க? அக்காவை கொல்ல விடாம தடுத்துட்டேன்னா? ஏன்பா, அண்ணன் ஊரை விட்டு ஓடி போனதுனால ஊரா சுமத்திய பழி உறுதி ஆயிடுச்சு. இப்ப அக்காவை நீங்க கொன்னுட்டீங்கன்னா உண்மையிலேயே அவ கலங்கப்பட்டவன். அதனாலதான் பெத்த தகப்பனே அவமானம் தாங்க முடியாம பொண்ணு கொன்னுட்டான்னு பேசுவாங்க. களங்கம் இல்லாத உங்க பொண்ணு களங்கப்பட்டவளா நிரூபிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா அவளை கொன்னுதானா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும். வேண்டாம்ப்பா. அதை விட என் பொண்ணு கெட்டு போனவரான்னு நடுத்தெருவுல நின்று நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். 1000 துப்பாக்கி சாதிக்க முடியாதது அந்த ஒரு வார்த்தை சாதிச்சு. என்ன நீங்க பெற்றவர் இல்லையா? சொல்லுங்கப்பா, போய் சொல்லுங்க போங்க. ஏம்மா என்ன இப்படி சொல்ற? சும்மா இருமா. ஏம்மா, வரதனை பாத்தியா? பாத்தேனா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேனே. பேசிட்டு இருந்தியா? என்னம்மா பேசுன? அப்பா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ கெட்டு போகாமலேயே கெட்ட பொண்ணுன்னு பேர் எடுத்துக்கிட்டேன், அதுக்காக நீ கொஞ்சம் கெட்டு போயிடு, அப்புறம் நான் எல்லாரும் நல்ல பொண்ணுன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு நீ என்னம்மா வந்து சொன்ன? நானா? ஏன் அவனுக்கு இந்த புத்தி? ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போனோம்? சத்தியார் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஏன் நீ என்ன உருப்பட மாட்டேன்னு சொன்ன? எப்படி சொன்ன? கோமா
ஏப்பா நான் சொன்னது கரெக்ட் இல்லையா? ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட்மா. நான் சொன்ன காரியம் என்ன சொன்னேன்? காலையில போயிட்டு வந்துட்டேனே. மங்களத்தை பாத்தியா? பார்த்தேன் சார். பேசுனியா? பேச முடியல சார். என் தொண்டை அடைச்சா போச்சே. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தொண்டை அடிச்சு போனது. என்னமா பேச நீ? போன காரியம் என்ன சொல்லு. ஆமா சார், நான் மங்களத்தை பார்த்து பேச போகும்போது அவளும் அவ புருஷனும் அவங்க 2 குழந்தைங்களோட சினிமாவுக்கு புறப்பட்டு இருந்தாங்க. மங்களத்துக்கு புருஷனும் குழந்தைங்களுமா? ஆமா சார், எனக்கே இப்பதானே தெரியும். நல்ல வேலை, நான் சொன்னது எதையும் அங்க சொல்லலையா? எனக்கு தான் தொண்டையே அடைச்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கு சார். சார், நான் கூட எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்குவேன் சார். அட என்னமா நீ கத்துக்கிட்டா மறந்து போன எனக்கு என்ன? நீ போ சார். கேளுங்க சார், டைப் ரைட்டிங் கூட சீக்கிரமா கத்துக்கிட்டேன் சார். தெரியுமா, நான் அன்னைக்கே பார்த்தேன். லீவிங் லவ்விங் ஆச்சே, அன்னைக்கே தீர்த்துக்கிட்டேன். நீ சீக்கிரமா கத்துக்கிட்டு இருப்பேன்னு. அது தவறுதான் சார். ஆனா சமையல் சீக்கிரமா கத்துக்குவேன். என்ன சமையல்? அதான் உங்க சமையல். சாம்பார், வடை, ரசா, பாயசம், அப்பளம். இருக்குமா, இந்த பேர்களை முதல்ல கத்துக்க. ஆமா, சமையல் கத்துட்டு நீ என்ன பண்ண போற? வந்து உங்களுக்கு உதவியா? உதவியா? சம்பளத்துக்கு சார். நீ என்ன சுத்த புரியாத பொண்ணா இருக்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், வேலைக்காரன் கையில சாப்பிடுறதுக்கும் மனைவி கையில சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்து அப்படியே போடுறேன். எப்படி எப்படி போடுறேன்? மனைவி மாதிரி. ரகு ஒன்ன விரும்பலமா? நான் அவரை விரும்பல. யார விரும்புற? என்னமா என்ன பாரு, நான் பாவம்பா. அது அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இல்ல, அப்பா தான் இருக்காங்க. அண்ணன் தம்பி இருக்காங்களா? இல்ல. அதனால தான் நீயே சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு போடுறியா? ஆமா. அதனால தான் நீயா இஷ்டப்படி மாப்பிள்ளை தேடிக்க ஆரம்பிச்சுட்ட. என்ன பாரு, ஏதாவது அறியா பிள்ளை மனசுல உள்ளதை வஞ்சம் பணம் வெளியே சொல்லிடுச்சு. விட்டு போட்டு பாருங்க, மன்னிக்கிறது இருக்கட்டும். அந்த பொண்ணை தினம் நீ ஆபீஸ்ல உத்து பாக்குறீல முறைச்சு, அந்த பொண்ணு ஃபைல் கொண்டுட்டு வரும்போது நீ கையெழுத்து போடும் போதெல்லாம் அது பாக்குறியா இல்லையா? பாக்குறீல்ல? அப்படின்னா அந்த பொண்ணை நீ விரும்புற இல்ல? இது எப்படி? அது பக்கத்துல உண்மைய சொல்லி விரும்புற இல்ல? ஆமாப்பா, நீ அந்த பொண்ணை விரும்புற, அந்த பொண்ணு ஒன்ன விரும்புது. அப்படித்தான் போல. முடிச்சு விடுறேன், முடிச்சு விட்டுறேன். பொண்ணு, வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொன்ன? அப்பா. உங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து பேசுகிறேன்னு சொல்லு. எப்போ? பாரு, இன்னும் 2 நாள் பொறுத்து வருவா. 2 நாளா? 2? ஏன் நாளைக்கே வரவா? கேஸ் ரொம்ப சீரியஸ் தான் போல இருக்கு. எப்பா நீ ஏன்டா எப்பா திரும்ப? ஐயோ, ஏன் லைனா பேசுறேன்? ரவி, இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது முடிச்சு வச்சிடறேன். ஆனா உங்க அப்பா அம்மா குடும்பத்தாரெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க? உன்னுடைய உருவத்துலதான் இருக்காங்க. ரகு, நீ இல்லாட்டா இந்த உலகத்துல நான் அனாதை. அம்மா லதா, லதா, இங்க யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாருமா. அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அவரு சம்மதம் சொல்லிட்டாரா? அவங்க பத்திரிக்காரப்பா. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உங்க 2 பேருடைய நட்பு குணம் எல்லாத்தையும் லதா என்கிட்ட சொன்னா. மாப்பிள்ளை அவர் தானே? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் வெக்கப்படுறதுல இருந்தே தெரியுது. அவன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வெக்கப்படுவான். லதா எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என் அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு முன்ன என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்லி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? பின்ன தெரிஞ்சுக்கணுமே. சொல்லு. நான் ஒரு மராட்டியன், அது தெரியும். என் தகப்பனுடைய தொழில்துறை எல்லாம் மெட்ராஸ்ல தான் நடந்துகிட்டு இருந்தது. பட்டணத்துல நான் படிச்சதும் அங்கேதான்.
ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு. அப்புறம் பூரா விஷயத்தையும் கேட்டுங்கன்னா நான் நீங்களாவே இருப்பேன். தங்கமா போச்சு. அப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கும் ஒரு தமிழ் பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால எவ்வளவு எதிர்ப்புகள். அந்த எதிர்ப்புகளை கண்டு நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஆனா அந்த பெண்ணும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நான் ஒருத்தரை காதலிச்சேன், என் உயிரே போனாலும் சரிதான், நான் அவரை தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. நான் கலப்பு மனம் செய்துக்கிட்டேன். எங்க இனத்தாரெல்லாம் எங்க குடும்பத்தையே விலைக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். லதா பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க. ஆனா அவங்க ஆசையெல்லாம் தன் மகளை ஒரு தமிழ் பையனுக்கு கொடுக்கணுங்கிறது தான். அந்த அம்மாவோட மனம் போல மாங்கல்யம், அவங்க ஆசை நிறைவேற போகுது. அப்ப இந்த சம்பந்தத்துல உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ கேட்கணுமா? அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப மகிழ். அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. இருமா, இன்னொரு விஷயம் என்ன? எனக்கு இந்த வீட்டை தவிர வேற எந்த விதமான சொத்து சுகமும் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொத்து சுகம் இருந்தா ஏன் லதா வேலைக்கு அனுப்புறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இங்கேயே வந்திருக்கணும். நானும் இன்னும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன். லதாவுக்கு அண்ணன் தம்பிங்க கூட கிடையாது. இந்த பாருங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் லதாவுக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஆயுசு பூரா அவன் கூடவே இருக்க போறேன். லதாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அதை பூரா நான் செய்யறேன், நம்புங்க. தம்பி, தம்பி நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். என்ன ஏன் கால மாமனார் காலில் உழு? என்ன கிழவனாக்குறீங்க? உட்காருங்க, சொச்செல்லாம் நடக்கட்டும். படப்படாது ரகு, என்னங்க? லதாவுக்கு அவங்க தாயார் என்னப்படி ஒரு தமிழ் பையனோட கல்யாணம் நடந்தா பூனாவில் இருக்கும் மகா கணபதி கோவிலுக்கு வர்றதா பிரார்த்தனை. ஓஹோ, இப்ப நீங்க பூனாவுக்கு போகணுங்கிறீங்களா? அதுக்கு என்ன சாப்பாடெல்லாம் முடிட்டு ஏற்பாடு பண்ணும். நானும் உங்க மரும பிள்ளை எதுக்காக இருக்கோம்? உங்களை எங்க வேணாலும் அனுப்புறோம். நீங்க வாங்க, நீங்க வாங்க சொல்றேன். என்னங்க, உங்களை தானே? முடிஞ்சு போச்சா? அவ்வளவு நல்ல தூக்கமா? இந்தாங்க காசு. அம்மா, உங்க அண்ணன் போய் எந்திரிச்சானா? இதை எழுப்பிட போறேன். முதல்ல அவனை போய் எழுப்பு. அவன் தூக்கத்துல பெரிய சக்கரவர்த்தி, நல்லா சித்தாரசன் தான். போ எழுப்பு, எழுப்பி முதல்ல காப்பியை கூட அவனுக்கு. அண்ணா, அண்ணா, அண்ணா. நீயாமா? இந்தாங்க காசு, நானே தான். பாரு, எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து வேலைக்காரன் வச்சாலும் இந்த அழகு வருமா? காலையில எழுந்திருச்சு குளிச்சு முழுகி லட்சணமா அன்போடு அண்ணான்னு கூப்பிட்டு காஃபி கொடுக்கறாப்பா. இதனுடைய ஆனந்தமே ஆனந்தம். அண்ணா, ஆபீஸுக்கு போக வேண்டாம், சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. வெந்நீர் ரெடியா இருக்கு. டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்குப்பா. நீ சீக்கிரம் குளிச்சு வா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு டிஃபன். இதோ இதோ எல்லாம் ரெடி பண்ணுவா. வாப்பா, ஐயா வா, உட்காரியா. என்ன அழகு, என்ன அழகு. குடும்பம்னா குடும்பம் தான். இப்படி பிடிச்சிருவா பண்ணக்கு. கேன்டீன்ல போய் சாப்பிடுவோமே கன்றாவி. அம்மா ஒடியா தாய் அன்னலட்சுமி, வா கொட்டு கொட்டு. ரமையா, கடை வாங்கி பட்டினி கல்யாணம் பண்ணி சப்பாத்தியா? அம்மா என்னம்மா அநியாயம். அண்ணா, இதை தவிர வேற ஒண்ணும் எனக்கு செய்ய தெரியாது. பாரு, இந்த பொண்ணுக்காக அரிசியில இருந்து அம்மி கொலை வரைக்கும் நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். சப்பாத்தி அம்மி கொலையில தட்டுறியா?
இன்னையில இருந்து எனக்கு 4 நாள் லீவ். ஊர் கூட போறியா? இல்ல இல்ல, இந்த பொண்ணுக்கு 4 நாள்ல தமிழ் சமையல் வச்சு போறேன். 4 நாள் லீவ் லெட்டர் நீயே எழுதிக்க. சரிப்பா சரி, சாப்பாட்டுக்கு வந்துடுறப்பா. உன் கையை வச்சு சாம்பார்ல போடுறப்போ இல்லைங்க. நான் செய்யறத கவனமா பாத்துக்கிட்டு இருந்து அதே மாதிரி நாளைக்கு செய்யணும் தெரியுமா? முதல்ல சோறு வடிக்க கத்து கொடுக்குறேன். அரிசி பாத்துக்கிட்டியா? இதுக்கு பேர் தான் அரிசி களையறதுன்னு சொல்லுவாங்க. அரிசி களையறது இல்ல, அரிசியில இருந்து கல்ல களையறது. ரெட்டி ஒன்னா சேர்த்து போட்டீங்கன்னா அப்படிதான். வாங்க, கவனமா பாத்துக்க. என்னது என்ன சிரிக்கிற? மூஞ்சில கறி. மூஞ்சில கறி இல்லாம எலும்பா இருக்கும். அரடா சமையல கவனிக்க சொல்ல மூஞ்சி கவனிச்சு வாயா. என்னது? மிர்ச்சி. நல்லா மிரிச்சு தையா தையா மிரிச்சு. மிளகா மசாலாவுக்கு பவுடர் மிளகா போட்டா நல்லா இருக்காது. இது போட்டாதான் கார சாரமா இருக்கும். நீ போனா நாளைக்கு நீ தானே செய்ய போற. செய்யறத பாத்துக்க, நாளைக்கு நீ செய்ய. அரைச்சு காமிச்சு நீ போ. ஏமா ஓடுறியா? தும்புறிய ஆச்சியா? ஐயோ, வெரி குட். இப்படித்தான் பாத்தியா? இது 2 சாம்பாருக்கு, இது கூட்டுக்கு, இது பொரியலுக்கு. முதல்ல பதார்த்தத்தை கொட்டி வேக வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். என்ன போட போற? சக்கரை. எதுல போட போற? பச்சடியில. தயிர் பச்சடியா? உங்க ஒப்புறானே அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல தயிர் பச்சடி புளிப்பாதான் இருக்கணும். என்ன கேட்காம இனிமே எதையும் போடக்கூடாது. என்னப்பா ஒரே கலகமா? நான் அரும்பாடுபட்டு தயிர் பச்சடி செஞ்சு வச்சிருக்கேன். அது தலையில சக்கரை கொட்டாங்க. சூட்டை காட்டி சூட்டோட சாப்பிட்டு உட்கார். அதுங்க போடு போடு போடு, தலையை போடுங்க. போடு. சிறுகோடல பெருகோடல் தின்னு. உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். போதும் சாப்பிடு. நல்லா முதல்ல அங்க போட்டு வச்சுக்கலாம். எப்படி நம்ம பக்கத்து சாப்பாடு? என்ன மூஞ்சி மாறி போச்சு? சாப்பாடு நம்ம பக்கத்து சாப்பாடு தான். நம்ம பக்கத்து வாசனை இல்லையாப்பா? வாசனை என்னப்பா? மரக்கறி பதார்த்தம் தானப்பா? அது கரெக்ட். அது வாசனை என்ன குறையுது உனக்கே தெரியல? தெரியலையே. சொல்லிட்டுமா? என்ன சப்பாத்தி? சப்பாத்தியா? ஏப்பா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தின? சொல்லித்தான தீர வேண்டியது. பொதுவாவே இதுல என்னமோ ஒரு முக்கியமான குறை இருக்குப்பா. என்ன அது? அது புரிஞ்சு வச்சு. என்ன என்ன இல்லப்பா, நீ சாப்பிடாத பாரு. நம்ம பக்கத்தையே கொண்டு வர பாத்தியா? சாப்பாடு வசதியா? இந்த புடவை கட்டாத கோளாறு தான் சாப்பாட்டை நம்ம வாசனை அடிக்கல. திரும்ப அந்த பக்கம் வேற திரும்ப. எனக்கு செய்வன திருந்த செய்யுன்னு சொல்லியிருக்கான். அம்மா எப்படி? என் கூட நான் போடுறத கவனமா பாத்துக்கிட்டு இருந்துட்டு தினம் இதே மாதிரி போட்டுக்கணும் தெரியுமா? கேட்கறதுக்கு உண்டு இல்லைன்னு பதில் சொல்லணும். அபிஷ்டு மாதிரி நிக்க கூடாது. சரியா? பூ வச்சுக்கிட்டா இப்படி லட்சணமா வச்சுக்கணும். குதிரை விளாட மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்க கூடாது. ஐயா, இது என்ன பொட்டு? அது வர பொட்டு பேப்பர்லயே கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? கரெக்டாத. ஐயா ஐயா, எங்க விபூதி? எங்க எங்க வாங்கி குங்குமடு
குங்குமடு. சும்மா அப்படி கம் 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 கம். பொட்டு வச்சுக்கிறதா இருந்தா கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சுக்கணும். ரெடிமேட் போட்ட மாட்டிக்க கூடாது. பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா பார்க்க ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தியும் உண்டாகணும். மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் எங்க ஊரு. இப்ப நீ எங்க ஊர் தான். ஓடுவோம், புருஷனுக்கு முன்னாடி போய் நில்லு, ஓடு. பாத்தீங்களா, பொட்டு அண்ணன் வச்சு விட்டுச்சு, எடை அண்ணன் போட்டு விட்டுச்சு. என்ன பண்ணலாம் இப்போ? எந்த ஊர்ல இருக்கலாம்? அமிர்தசரஸ். இல்லப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்குப்பா. இப்ப அந்த பொண்ணை கையால எதை போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம ஊர் வாசனை அடிக்கும். போடு, போடு, சீக்கிரம் போடு. நாங்க சாப்பிடறதுக்கு முன்னால புடவையும் ஜடையும் சாப்பிட்டு போல இருக்க. இந்த முந்தாடி எடுத்து சொல்லிட்டோமா? முந்தாடி எடுத்து சொல்லிவிட்டேன். முக்காடு போட்டுக்க. உங்களுக்கு வள டான்ஸ் ஆட போறியா? எடு எடு எடு. கூட கொண்டா கைடு போடு. சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன். இப்ப போட்டு நீ ஒரு பள்ளிக்கூடமே நடத்தலாம் போட்டுருக்கப்பா. பசிக்கு சோறு போட்டு சீக்கிரம். அமோகமா அமக்களமா பிரமாதமா ஆகி போச்சு. டிஃபனும் நல்லா இருக்கு, நேரமும் நல்லா இருக்கு. பொண்ணு வர சொன்னீங்கன்னா அவங்க பாத்துருவாங்க. அம்மா சகுந்தலா, என்ன விளக்கெண்ண பிடிச்ச மாதிரி மொத்த வச்சிருக்காரு. என்ன அவருக்கு பிடிக்கல போல் இருக்கு. சும்மா இருக்கா. என்ன நீ எதுக்கு சும்மா இரு சும்மா இரு. என்னடா தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? சின்ன பொண்ணுதாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய முடுறா வடுவா. பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா தாண்டா சொத்து பத்து பணம் எல்லாம் கிடைக்கும். பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லித்தானே கூட்டி வந்தீங்க. இங்க வந்து காசு பணம் என்னப்பா இது? பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா வங்களா கிடைக்கும்டா வடுவா. என்ன கோயம்புத்தூரையா, அப்பனும் மகனும் காதை கடிச்சுக்கிறீங்களே, விஷயத்தை தொட்டி வைய இருங்க. வேற ஒண்ணும் இல்ல, பையனுக்கு பொண்ணை நல்லா பிடிச்சு போச்சு. பிடிக்கும். மத்த விஷயங்களும் எங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து சோசியருக்கு அச்சாரத்தை கொடுத்துட வேண்டியதுதான். அது என்னன்னு விவரமா சொல்லுங்களேன். பொண்ணுக்கு 100 பவுன்ல நகை செய்து போடணும். சரி. சோடி தொங்கட்டா நெக்லஸ் வளையல் எல்லாம் வயிறுலயே போடணும். பையனுக்கு ஒரு வங்களா வாங்கி வைக்கணும். சரி. ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். சரி. கல்யாண செலவையும் நீங்களே ஒத்துக்கணும். சரி. அதோட ரொக்கமா 1 லட்சம் ரூபாயும் கொடுத்து விட்டீங்கன்னா கல்யாணத்தை சாம்னு நடத்தி விடலாம். ஐயா, ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? கட்டின வேட்டியோட வெளியே போயிடுங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு. இத பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா அந்த ரொக்கத்துல மட்டும் கொஞ்சம் குறைச்சுங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ இல்லைன்னா அவர் சொன்னபடி கட்டின வேட்டியோட போக தயாரா இருக்கேன் நான். நீங்க ஒண்ணு, சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த விவகாரம் எல்லாம் வராது இல்ல. அப்படின்னா நல்ல பொருள் நறுக்குன்னு விலையாயிடும். அப்போ நீங்க பெரிய பொண்ணை பத்தி என்ன அபிப்பிராயப்படுறீங்க? தரகரு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னார் தரகரு? கொஞ்சம் இருமா. என்னையா சொன்னீங்க? நான் என்னங்க சொன்னேன்? ஊர்ல பத்தி காவாரி பத்தி பேசுறத பத்தி சொன்னேன். அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே? இல்லாம குறைக்காது, அல்லாம குறையாது. நீங்க உட்காருங்க. நாங்க எல்லா விஷயத்தையும் சம்மதிச்சுதான் இங்க வந்திருக்கோம். நீ உட்காருக்குள்ள, நீங்க கொஞ்சம் பணத்தை தாராளமா அள்ளி இறைச்சிங்கன்னா நாங்க எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சு போடுறோம். அப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. திரும்ப கொஞ்சம் வாங்க பண்ணு. ஏப்பா, அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டினீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பொண்ணு கெட்டவளான்னு அவங்க கேட்டாங்க, நீங்க ஆமா ஆமா ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. ஏன்பா, எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் வந்திருக்கோம்னு சொல்றாங்களே, அவங்க வீட்டுல போய் நம்ம அக்கா எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும்? வேண்டாப்பா, இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க போக சொல்லுங்க. என்னம்மா செய்ய சொல்ற? இவங்களையும் விட்டுட்டா அப்புறம்? இல்லப்பா, நம்ம அக்காவோட குழந்தை உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க யாராவது ஒரு தெய்வ பிறவி வரத்தான் போறாங்க. அப்படி என் மனசுக்கு தோணுது. இந்த சம்பந்தம் வேண்டாப்பா, தயவு செய்து அவங்க போக சொல்லுங்க. உட்காருங்க, அப்பா வருவாரு. ஆமா,
உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானா? ஆமா. ஐயோ ஏமா இன்னொரு பையனும் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுக்கலாம் பாருங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்தோம். ஒரே வீட்டுல இருக்கலாமே. நீங்க அது சரி. என்னப்பா பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுமா. போ, நீயே போய் சொல்லிடு அவங்களுக்கு. நல்லா இருக்கா? எல்லாம் என் தங்கச்சி செஞ்சது. அக்கா நீ போ உள்ள. ஏன் உள்ள போங்க? ஏன்? ஐயோ இத பாருங்க, உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எங்க அப்பா இஷ்டம் சொல்லிட்டாரு. நீங்க போயிட்டு வரலாம்.